ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்இபி சூப்பர்வைசர் இல்லைனா எம்இபி இன்ஜினியர் பொசிஷனுக்கு என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு என்ன ஆன்சர்ன்றது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரே வீடியோவில் நான் 3 டாப்பிக்கும் கவர் பண்ண முடியாது. அதாவது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங். ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோவில் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்கேன். அதில் கண்டிப்பாக வந்து காமனாக இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அது கண்டிப்பாக இதில் கவர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க எம்இபியில், காமனாக டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும் நார்மலாக, அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெப்த்தாக போகிற இந்த டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு எம்இபி மட்டும் நம்ம ஒரு பார்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீதியை வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரலான என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து டெக்னிக்கல் ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல நான் டெக்னிக்கல் ஃபீல்டாவது இருக்கட்டும், எந்த ஃபீல்டா இருந்தாலும் இது வந்து ஜென்ரலா எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தான். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கொஸ்டின்ஸ் இவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து நீங்க வந்து எதுவும் பயப்பட வேண்டாம். ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்களுக்கு முக்கியமா, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ வாங்க ஒரு கொஸ்டின்ஸா நம்ம அதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ உங்களை பத்தி கேட்பாங்க. ஸோ உங்களை பத்தி நீங்க பிரீஃபா ரொம்ப கதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களே ஏதாவது கேட்டாங்கன்னா அடிஷனலா அப்பதான் நீங்க சொல்லணுமே தவிர, உங்களை பத்தி பிரீஃபா எப்படி சொல்லுவீங்கன்னா உங்க குவாலிஃபிகேஷன் சொல்லுங்க, உங்க சொந்த ஊர் தெரிஞ்சா அதை சொல்லுங்க, அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு சொல்லுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த கம்பெனி நீங்க எந்த கம்பெனில வேலை செஞ்சீங்க, முக்கியமா உங்க ரெஸ்யூம்ல எந்த கொஸ்டின் எந்த கம்பெனியை பத்தி போட்டிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். ஓகே. சோ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ப்ரீவியஸ் ஜாப் ரோல் இல்லைன்னா ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி கேட்கும்போது நீங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச பொசிஷன் என்ன, அந்த பொசிஷன்ல என்ன உங்களுக்கு ரோல்ஸ் இருந்தது, என்ன வேலை செய்வீங்க அப்படின்றது நீங்க கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் இன்னொரு கேள்வி, மூணாவது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, டு ஹூம் யூ ஆர் ரிப்போர்ட்டிங் தேர். நீங்க யாருக்கு அங்க ரிப்போர்ட் பண்றீங்க, உங்களுடைய இமீடியட் ரிப்போர்ட்டிங் பாஸ் யாருன்னு கேட்பாங்க. ஏன்னா சப்போஸ் வந்து இந்த பொசிஷன் பெரிய பொசிஷன் இருந்ததுன்னு இல்ல இந்த முக்கியமான பொசிஷனா இருந்ததுன்னு வச்சுங்க, கிரிட்டிக்கல் பொசிஷன், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உங்க பாஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ரெஃபரன்ஸ் கூட நம்பர் கேட்பாங்க சில டைம்ல. ஓகேங்களா? நாலாவது கேள்வி பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் டெல் மீ அபவுட் யுவர் லாங் டேர்ம் கேரியர் கோல். ஸோ உங்களுடைய கோல் என்ன, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் எய்ம் இருக்கு, உங்களுடைய ஆம்பிஷன் என்னன்னு தெரிஞ்சதுக்காக இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்களுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அது கேட்பாங்க. உங்களுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமா இருக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உடனே சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ரென்த் சொல்லலாம். பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். வீக்னஸ் சொன்னீங்கன்னா வேற உங்களுடைய வீக்னஸ் ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. சப்போஸ் வந்து டென்ஷன் ஆவீங்கன்னு வச்சுங்க, அந்த டென்ஷன் ஆகுது தான் எனக்கு வீக்னஸ், இல்ல எனக்கு நல்லா அவுட்புட் கொடுக்கணும், 100% அவுட்புட் கொடுக்கணும், அப்படி பாசிட்டிவான வீக்னஸா சொல்லணும். நீங்க கிளைண்ட் எதிர்பார்க்கறது வந்து 100% கொடுக்கணும்னு நினைப்பேன் நானு, ஆனா அதுக்கான சில டைம்ல என்னால வந்து அச்சீவ் பண்ணலன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி வீக்னஸ் நீங்க வந்து ஒரு அதையே வந்து பாசிட்டிவாவே சொல்லணும். நீங்க நெகட்டிவா மேக்ஸிமம் எடுத்துன்னு போக கூடாது எந்த கேள்விக்கும் பதில். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் திஸ் பொசிஷன், இந்த பொசிஷன் பத்தி நீங்க எப்படி கேள்விப்பட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க. அந்த கேள்வி தேவைப்படலனாலும் பரவாயில்ல, அந்த கேள்வி கேட்காம விட்டுருவாங்க. இந்த கேள்வி எல்லாமே கேட்பான்னு இல்லை, இந்த கேள்வியில கிட்டத்தட்ட 50% கண்டிப்பா கேட்பாங்கன்றது தான் நான், ஏன்னா நானே கொஸ்டின் கேட்கற இடத்துல இருந்திருக்கேன். ஸோ அதனால தான் சொல்றேன் நான். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு அப்ளை ஃபார் திஸ் பொசிஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு முக்கிய காரணம் என்ன, உங்களை இன்ஸ்பயர் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க பதில் சொல்லணும். ஒன்னும் சேலரியா இருக்கணும், இல்ல நல்ல கம்பெனியா இருக்குன்னு சொல்லணும், இல்ல எனக்கு பிடிச்ச வேலையா இருக்குன்னு சொல்லணும். இப்படி ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதுதான் நீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் ஏதாவது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி அவார்டெலாம் வாங்கியிருந்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட அதை நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் அடுத்த கேள்வி என்னவா இருக்கும், அதே ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா, நீ பெரிய சேலஞ்ச் என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ப்ரீவியஸ் ஜாபில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பவும் சொல்ல தெரியும். சேலஞ்சஸ்னால் எது ஒன்றா சொல்லலாம். நீங்கள் அச்சீவ்மெண்ட்டே வந்து சேலஞ்சாக இது மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது பெரிய மேஜர் ப்ராப்ளம் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது ஃப்ளட் வந்திருக்கும், இல்லை வந்து ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஆகிருக்கும், இல்லை எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் ஆகிருக்கலாம், இல்லை பெரிய ப்ளம்பிங் லைன் பிரேக் டவுன் ஆகிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது டிஜி பிரேக் டவுன் ஆகி பவர் வந்து பிரச்சனையாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எந்த பிரச்சனையாவது ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க,
அதை எப்படி நீங்கள் வந்து முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து இதெல்லாம் இது வந்து காமனான ஒரு முக்கியமான ஜாபுக்கெல்லாம் இது கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ப்ரிப்பரேஷனில் போகணுன்றதுக்காக தான் இந்த கேள்வியெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த மாதிரி கேள்வி நல்ல கம்பெனிலாம் இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தனா முக்கியமாக இந்த கேள்வி கேட்பாங்க. HVAC கூட கேட்பாங்க நார்மலாக. வாட் ஆர் தி எனர்ஜி சேவிங் இனிஷியேட்டிவ்ஸ் யூ ஹவ் டன்? ஸோ எனர்ஜி சேவிங்காக ஏதாவது நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியணும். அது நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணின்னு போங்க, என்ன எனர்ஜி சேவிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? எனர்ஜி சேவிங் எலக்ட்ரிக்கல் பார்த்தா LED போர்டு லைட் போட்டுனேன், எந்த லைட் போட்டால் எவ்வளோ சேவ் பண்ணேன், இல்லை HVACயில் மெயின்டெனன்ஸ் பண்ணதால் எனக்கு இதெல்லாம் சேவிங் ஆச்சு. நானே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எனர்ஜி சேவிங் ரிலேட்டடாக. ஓகேங்களா? அதை கூட நீங்கள் பார்த்து அதை ரிலேட்டடாக நீங்கள் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த ISO ஸ்டாண்டர்ட்ஸு, சர்டிஃபிகேஷன்ஸு, 5 இயர்ஸ் BSc சர்டிஃபிகேஷன்லாம் பற்றி தெரியுமான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது இல்லாமல் எந்த கிளைண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? எந்த கம்பெனி இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா பிஸ்னஸ் வேணும்னா ISO இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் போகிற கம்பெனியில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்கிறதுக்காக இதெல்லாம் கேட்பாங்க. அதாவது MS ஆஃபீஸ் தெரியுமா, PPT தெரியுமா, அப்புறம் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்ல, டெய்லி ரிப்போர்ட் இருக்கும், மந்த்லி ரிப்போர்ட் இருக்கும், வீக்லி ரிப்போர்ட் இருக்கும், இதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பணும். அப்புறம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எதுக்கு இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் முக்கியம்னா, இன்ஜினியருக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா மெயில் அனுப்ப வேண்டியிருக்கும், இல்லை ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது இங்கிலீஷில் தான் நீங்கள் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஏதாவது கஸ்டமர் அதாவது கிளைண்ட் இருப்பாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் வரும்னா அவங்களுக்கு இங்கிலீஷில் பேசுனாங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் பேச தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எந்த அளவுக்கு இருக்குது நாலேஜ் அப்படின்றது. நீங்கள் அடுத்தடுத்த பொசிஷன் ஹையர் பொசிஷன் போனீங்கன்னா இங்கிலீஷ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இங்கே நம்ம தமிழ் பேசினா கூட இங்கிலீஷ் இல்லாமல் நீங்கள் அடுத்த ஹையர் பொசிஷன் போகவே முடியாது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணினே இருங்க. டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் இங்கிலீஷ் பேப்பர் படிங்க, இல்லை இங்கிலீஷ் நியூஸ் சேனல் கேளுங்க. இதெல்லாம் பண்ணினே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்துடும். நம்ம டெக்னிக்கல் மட்டும் வளர்த்துக்கினா போதாது, கம்யூனிகேஷனும் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். நார்மலாகவே எல்லா கம்பெனியும் வந்து எதிர்பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ், அந்த பொசிஷனுக்கு தேவையான டெக்னிக்கல் நாலேஜ் இருப்பான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணுங்க. வேறு வழியே கிடையாது. நல்ல வேலைக்கு போகணும், இல்லை ஹையர் பொசிஷன் அடுத்தடுத்த ஹையர் லெவலுக்கு போகணுன்னா இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் தான் ஆகணும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூம் பார்த்து சில கேள்விலாம் கேட்பாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் படித்து எப்போ முடிச்சிங்க, அதுலேருந்து வேலையில் கரெக்டாக போயின்னு இருந்திருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ நடுவில் ஏதாவது கேப் இருந்தது, 1 வருஷம் 2 வருஷம் வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கான பதில் நீங்கள் சொல்லணும். ஏன் அந்த கேப் இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து அது முதல்ல ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். அது என்ன ரீசன் முதல்ல நீங்கள் ரெடி பண்ணி அங்கே போய் யோசிச்சு ஏதோ ஒரு ரீசன் சொல்லக்கூடாது. கரெக்டான ஒரு ஒத்துக்கக்கூடிய ரீசனாக சொல்லுங்கள். சப்போஸ் வந்து உங்களுடைய பர்சனல் ரீசன் இருந்ததுன்னா, ஃபேமிலி பற்றி ஏதாவது பிரச்சனை, யாருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேங்களா? பர்சனல் ரீசன்ஸ் எதாவது இருந்தால் கூட சொல்லி விட்டுடலாம் நீங்கள். ஸோ அதுமாதிரி நீங்கள் இல்லை வேலையில் ஏதாவது பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓப்பனாகவும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் பார்த்து சொல்லுங்கள் யோசிச்சு. அடுத்த கேள்வி இது மாதிரியும் கேட்பாங்க. ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆர் சேஞ்ச்? ஸோ உங்களுக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து தாங்குவீங்களா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து பாசிட்டிவாக பதில் சொல்லணும். வேலை வேணும்னா அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்லணும். ஏன்னா இதுவே நெகட்டிவாக நீங்கள் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஸ்ட்ரெஸ் வந்து நான் சேலஞ்சாக எடுத்து பண்ணுவேன், எவ்வளோக்கு என்னால் 100% அவுட்புட், என்னோட ஃபுல் 100% அவுட்புட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி பதில் சொல்லணும் நீங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து இன்னொரு கேள்வி கேட்பாங்க. நார்மலாக இதுவும் கேட்குற கேள்வி தான். வை ஷுட் வி ஹையர் யூ? நான் எதுக்கு உங்களை எடுக்கணும் வேலைக்கு? மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உன்னை எடுக்கணும்னா நான் ஏன் எடுக்கணும்னா, அப்போ உங்களுடைய பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் சொல்லணும் நீங்கள். ஓகே, கிளைண்ட் எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோக்கி தான் நான் வேலை செய்வேன், 100% அவுட்புட் கொடுக்க பார்ப்பேன், என்ன ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எது ஒன்றா சொல்லுங்கள். அது டெக்னிக்கல் நாலேஜை பற்றியும் சொல்லுங்கள். எனக்கு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எல்லாமே நான் உடனே முடிச்சிடுவேன், எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். டீம் மேனேஜ் பண்ணுறேன் அதையும் சொல்லலாம். நாங்கள் கரெக்டாக டீமாக தான் நான் வேலை செய்வேன், இண்டிவிஜுவலாக வேலை செய்ய மாட்டேன், அதனால் ஒரு டீம் ஸ்ட்ரென்த் இருக்கும் நான் இருக்கிற இடத்துல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த கேள்வியும் கண்டிப்பாக கேட்பாங்க. வை யூ ஆர் லீவிங் யுவர் கரண்ட் ஜாப்? ஸோ ஏன் நீங்கள் அந்த வேலையை விட்டு இங்கே வரீங்க அப்படின்னு கேட்டால், நீ நார்மலாக சொல்கிறது சொல்லலாம். நல்ல கம்பெனி, இந்த கம்பெனி, அந்த என்னுடைய க்ரோத் இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் சொல்லலாம். இல்லைனா வந்து எனக்கு சேலரி வந்து அங்கே கம்மியாக இருந்தால் நான் அதிகமாக பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய சேலரி ரேஞ்ச் எக்ஸ்பெக்டேஷன் கேட்பாங்க. நீங்கள் வந்து அக்கார்டிங் டு உங்களுடைய பட்ஜெட் அப்படின்னு சொல்லிடலாம். நான் வாங்குற சேலரியோட அட்லீஸ்ட் மினிமம் 20% எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி தான் மார்க்கெட் ட்ரெண்டுன்னு வச்சிங்களேன். 20% 15% தான் தருவாங்க. நல்ல வேலை, நல்ல பட்ஜெட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. உங்களுடைய இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் வந்து எல்லோரும் கேட்குற கேள்வி தான் இது கடைசியாக.
டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், அதான் உங்களுக்கு ஏதாவது எங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருக்கான்னு நம்மளை பார்த்து கேட்பாங்க, அதை உங்களை பார்த்து கேட்பாங்க. நீங்கள் அப்போ வந்து இந்த ஜாபை பற்றி டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம், இல்லை கம்பெனி பற்றி வேண்டிய தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் தான், அது கேட்கறதாலும் கேட்கலாம், இல்லை நோ கொஸ்டின் சார்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்குது, இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் 2 விஷயம் மட்டும் பக்காவாக பிளான் பண்ணிங்க. ஒன்று, உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தெரிந்ததுன்னா, நல்லா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருந்தால், வேலைக்கு அந்த இங்கிலீஷ் தேவையாக இருந்ததுன்னா, முக்கியமாக இன்ஜினியர் போஸ்ட்டு அதுக்கு மேலே இருக்க போஸ்ட்டுக்கெலாம் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசுனா, அவங்களே கேட்டாங்கன்னா இங்கிலீஷில் பேசுங்க. இல்லைனா தமிழ்நாட்டில் இருந்தீங்க தமிழ்லேயே பேசுங்க. ஆனால் கிளியராக புரியணும், நீங்கள் என்ன சொல்ல, அவங்க கேட்ட கேள்வி பதில் கரெக்டாக சொல்லிட்டா போதும். நீங்கள் தமிழில் கூட சொல்லலாம். டெக்னிக்கலாக இருக்கிற விஷயத்தில் நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா அதை சொதப்பி விடக்கூடாது. ஓகேங்களா? அதனால் கம்யூனிகேஷன் வந்து எதிர்பார்த்தாங்கன்னா, நீங்கள் அப்போ வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எதிர்பார்த்தாலும் இங்கிலீஷில் இப்போ சொல்ல சொன்னாங்கன்னா அப்போ இங்கிலீஷில் சொல்லுங்கள், கிளியராக சொல்லுங்கள். ஸ்லோவாக சொன்னாலும் பரவாயில்ல, கிளியராக சொல்லுங்கள். டென்ஷன் ஆகாமல் போல்டாக பேசுங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியம் போல்டாக பேசுறது தான், கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அதனால தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெக்னிக்கலாக பதில் சொல்லத்துக்கு கிளியராக இருக்கணும், அதேமாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனும் எதிர்பார்ப்பாங்க. இது 2 தான் மெயின். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எம்இபி சூப்பர்வைசர் இல்லைனா ஃபெசிலிட்டி இன்ஜினியர், அந்த பொசிஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதாவது பேஸ்ட் ஆன் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான், உங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ரெஸ்யூம் பார்த்து தெரிஞ்சுக்கினாங்கன்னா அது ரிலேட்டடாக கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் அந்த ரெஸ்யூமில் நீங்கள் போடலைன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதுக்காக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் அவங்களோட ஜாப் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. இப்போ சப்போஸ் மெக்கானிக்கலாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அதில் வந்து ஹெச்வேசியில் நீங்கள் எந்தெந்த சில்லர்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க. அதில் வந்து ஏஹெச்யூ, வென்டிலேஷன் சிஸ்டம்ஸு, கூலிங் டவர்ஸு, பம்ப்ஸு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. பிஎம்எஸ்ஸு, ப்ளம்பிங்கு, ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிபி, டபிள்யூடிபிபி, ஆர்ஓ, ஓடபிள்யூசி இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதை பற்றிலாம் கேட்டால் நீங்கள் ப்ரீஃபாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, டிஜி செட்ஸு, ஹெச்விஎல்வி பேனல்ஸு, ப்ரொடெக்ஷன் சிஸ்டம்ஸு, பிரேக்கர்ஸு, ரிலேஸு, யூபிஎஸ்ஸு, ஐபிஎம்எஸ்ஸு, ஃபயர் அலார்ம் சிஸ்டமு, எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டர் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்காக என்னென்ன கேட்பாங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி சின்ன விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன ஹேண்டில் பண்ணிடுறீங்க அப்படின்றது தெரிஞ்சு பதில் சொல்லணும். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் டெய்லி மானிட்டரிங் என்ன பண்ணுறீங்க, டெய்லி மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது தான். ஓகேங்களா? பிபிஎம் ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் எஸ்ஓபி, ஓகேங்களா, சிஸ்டம் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், எல்லா பிபிஎம்க்கும் எல்லாத்துக்கும் எஸ்ஓபி இருக்கா, எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் ஆப்ரேஷனில் இருக்குன்னா அது எல்லாத்துக்கும் எஸ்ஓபி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் எஸ்ஓபிலாம் ப்ரிப்பரேஷனில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் எதுக்கெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். அதேமாதிரி சேஃப்டி ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவீங்க, ஒரு மெயின்டெனன்ஸ் எடுக்கும்போது பிபிஇ லோட்டை போடுவீங்களா, அப்புறம் எம்எஸ்டிஎஸ் பற்றிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் டெக்னிக்கலாக இருக்கிறவங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு எதாவது பண்ணியிருக்கீங்களா, ஆப்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக அதனால் உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகிருக்கலாம், இல்லை வந்து மேன் பவர் குறைச்சிருக்கலாம், இல்லை வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அதுமாதிரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதை சொல்லலாம். இல்லை எதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பீங்க கிளைண்ட்டுக்கு, அதை சொல்லலாம். இல்லை எதாவது அச்சீவ் பண்ணியிருப்பீங்க, அதை சொல்லலாம். அப்புறம் காஸ்ட் சேவிங் எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ காசு சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கணும். அதாவது எதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சொல்லலாம். இதெல்லாம் வந்து திடீர்னு இன்டர்வியூவில் கேட்கும்போது நீங்கள் ஞாபகம் வராது. அதனால் இதெல்லாம் வந்து முதல்ல ப்ரிப்பரேஷனில் போகணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்படி இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறீங்க, அப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்பேர்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஓஇஎம் வந்து சில இதுக்கெலாம் ஏஎம்சி கொடுத்துருப்பாங்க. முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்த இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும், இல்லை டிஜி செட்டாக இருக்கும், இல்லை லிஃப்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபயர் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஆகட்டும், எதுக்காக வந்து ஓஇஎம் வந்து சில ரெக்கமெண்டேஷன் கிரிட்டிக்கல் ஸ்பேர்ஸ் சைட்லேயே பிரேக் டவுன் ஆனாலும் உடனே மாற்றுற மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்பேர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களான்றதுக்காக அந்த கேள்வி கேட்பாங்க. அதேமாதிரி மந்த்லி இன்வென்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, சோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி கேட்பாங்க. ரெகுலராக கன்சியூமர்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன வாங்குவீங்க அப்படின்னு கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரு ஜென்ரிக்காக தெரிஞ்சு வச்சுன்னு போகணும் இன்டர்வியூக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் பற்றி நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது கேட்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஇஜி ரூல் 46 வந்து ரெகுலராக பண்ணணும் ஒரு பில்டிங்க்கு. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் அது. ஓகேங்களா? அப்புறம் அதேமாதிரி ரூல் 63 பற்றி கேட்கலாம். அப்புறம் டிஎன்பிசிபி, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஏர் அண்ட் வாட்டர் கன்சென்ட் வந்து உங்கள் சைட்டுக்கு இருக்கா, அதுக்கு என்னென்ன ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, என்ன சப்மிஷன் கொடுக்குறீங்க, அதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. ஃபயர் ரினியூவலு, லிஃப்ட்டு மெயின்டெனன்ஸு, ஓகேங்களா, லிஃப்ட்டு லைசன்ஸ் ரினியூவலு இதை பற்றிலாம் கேட்பாங்க. இன்சூரன்ஸ் இருக்கா, ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னா நீங்கள் திரும்பி கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்கிட்ட வந்து கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கும், நீங்களே ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் வராருன்னா. ஓகேங்களா? ஸோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சதுக்காக இதெல்லாம் தெரியுமான்றது இந்த ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதை தவிர வேறு எதுவும் கேட்க வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அடுத்ததாக டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு போவோம் டெப்த்தாக. ஓகேங்களா? இதில் வந்து மெக்கானிக்கல் கொஸ்டின்ஸில் HVACயில் சில கொஸ்டின்ஸ் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக இந்த கேள்விலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாமே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் HVAC அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுங்க. HVAC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HVAC சிஸ்டம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ HVAC சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாருங்கள், டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருங்களேன். த மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் மெயின்டைன் குட் இன்டோர் ஏர் குவாலிட்டி த்ரூ அடிக்குவேட் வென்டிலேஷன் வித் ஃபில்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவைட் தெர்மல் கம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லணும். அது வந்து டு ப்ரொவைட் 24 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் -1 டிகிரி அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அதாவது HVAC சிஸ்டத்தோட மெயின் பர்பஸ் என்னது, இன்டோர் ஏர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து த்ரூ போதுமான அளவுக்கு வென்டிலேஷனும் க்ளீன் ஏரும் இருக்கணும். ஓகேங்க, வித் ஃபில்ட்ரேஷனோட. அதுதான் சொல்கிறேன். தெர்மல் கம்ஃபர்ட்ன்றது டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். நம்ம மேக்ஸிமம் வந்து தெர்மல் கம்ஃபர்ட் எவ்வளோ இருக்கும் ஒரு ரூமில் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறது. ப்ளஸ் ஆர் -1 இருக்கலாம்னு வச்சு தான் செட்டிங் இருக்கும் நார்மலாகவே எல்லா ஆஃபீஸ் பில்டிங்க்கும். ஆனால் டேட்டா சென்டருக்கு தனியாக அது எக்யூப்மெண்ட் இருக்கிறதால அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் செட்டிங் இருக்கும், கம்மியாக இருக்கும், 20 கீழே இருக்கும், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். யூபிஎஸ்க்கும் அதேமாதிரி 22, 20 அப்படி மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் வந்து அந்தந்த எக்யூப்மெண்ட்டை பொறுத்து இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்க அந்த ஓஇஎம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்கள் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? யூபிஎஸ்சில் என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவீங்க, யூபிஎஸ் ரூமில் டேட்டா சென்டரில் என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவீங்க, இதெல்லாம் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? நார்மலாக வந்து ஆஃபீஸ் ரூமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல 24 டிகிரி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் சொல்ல வேண்டியது தான். ஓகேங்களா? அடுத்து இந்த கேள்வியும் கேட்பாங்க, வாட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் சில்லர் அப்படின்னு. அதான் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல சில்லரோட கெப்பாசிட்டினா தெரிஞ்சதுக்காக இது கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அப்போ தான் நீங்கள் எவ்வளோ டன்னேஜ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படி தெரிஞ்சதுக்காக. அதோட மேக்கும் நீங்கள் சொல்கிறதுனா சொல்லிடலாம் கேட்டாங்கன்னா. ட்ரெயின், யார்க்கு, கேரியர் இப்படி இருக்குது பல விதமாக, நீங்கள் எது ஹேண்டில் பண்ணீங்களோ அது சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஆர். ஓகேங்களா? டிஆர்ன்றது டன்னேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். இது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் கூலிங் obtained by 1 ton ஆஃப் ஐஸ் மெல்ட்டிங் இன் 1 day. ஸோ 1 டேயில் ஒரு டன் ஆஃப் ஐஸ் வந்து மெல்ட் பண்ணால் எவ்வளோ கூலிங் கிடைக்கும், அமௌண்ட் ஆஃப் கூலிங் எவ்வளோ கிடைக்கும், அதை தான் வந்து 1 TRன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஈக்குவலன் டு 3024 கிலோ கேலரிஸ் பெர் ஹவர், இல்லைனா 1 TR ஈக்குவல் டு 12,000 BTU பெர் ஹவர்னு சொல்லலாம், இல்லைனா 1 TR ஈக்குவல் டு 3.516 தெர்மல் கிலோவாட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க டெஃபினேஷன். ஸோ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபைண்ட் டிஆர். ஓகேங்களா? டன்னேஜ், ஒரு சில்லரோட டன்னேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல தெரியணும். சில் வாட்டர் ஃப்ளோ, அதாவது மீட்டர் கியூப் பெர் ஹவரில் இருக்கும், இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட்டு இன்டூ டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் டிகிரி சென்டிகிரேட். அதாவது டெல்டா டி தான். இன்னும் அவுட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா வர டிகிரி சென்டிகிரேட் தான் நீங்கள் அதை போடணும். அதை தான் சொல்கிறாங்க டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் டிவைடட் பை 3024. ஓகேங்களா? இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட்டுன்றது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டர் குறிக்கிறது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா 1000 kg பெர் மீட்டர் கியூப். அதை தான் நீங்கள் இதை ஃபார்முலாவில் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ டிஆர் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு வந்து சில் வாட்டர் ஃப்ளோ வந்து 189 இருக்குன்னு வச்சுங்க, அது போட்டுங்க. இன்டூ 1000 வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. ஓகேங்களா? அதாவது டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இன்டூ 1 வந்து எஃபிஷியன்சின்னு வச்சிங்களேன். இன்டூ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அதாவது டெல்டா டி பார்த்தீங்கன்னா 13 - 7.7. 7.7 தான் அவுட்லெட்டு, இன்லெட் வந்து 13 வச்சிங்களேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் போட்டுங்க. டிவைடட் பை 3024 போட்டிங்கன்னா டிஆர் வந்து 331 வரும். ஓகேங்களா? இதுதான் நீங்கள் கேட்டால் சொல்லிடலாம் நீங்கள் ஈஸியாக. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெல்டா டி அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஈஸி தான் உங்களுக்கு. இட் இஸ் தி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சில் வாட்டர் இன்லெட் அண்ட் சில் வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ சில் வாட்டர் இன்லெட்டுக்கும் சில் வாட்டர் அவுட்லெட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் டெல்டா டின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ டிகிரி நார்மலாக இருக்கணும், எவ்வளோக்குள்ளே இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் சொல்லணும். இட் ஷுட் நாட் பி மோர் தென் 5 டிகிரி சென்டிகிரேட். ஓகேங்களா? 5 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாது, அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து வாட் இஸ் ஐ கிலோ வாட் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு என்ன டெஃபினேஷனு? டேர்ம் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன் இன் கிலோவாட் டு தி ரேட் ஆஃப் ஹீட் ரிமூவல் இன் டன்ஸ் அட் தி ரேட்டட் கண்டிஷன். த லோவர் த கிலோவாட் பர் டன் த மோர் எஃபிஷியன்ட் தி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஒரு டன்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கிலோவாட் செலவாகுது அப்படின்றது தான் இதில் பார்க்குறது. ஓகேங்களா? அதுதான் இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன் எவ்வளோ இன் கிலோவாட்ஸ் டு தி ரேட் ஆஃப் ஹீட் ரிமூவல். ஹீட் ரிமூவல்னால் நம்ம எவ்வளோ ஹீட் ரிமூவ் பண்ணி தானே ஏர் கண்டிஷன் பண்ணுறோம். ஸோ அதை தான் அந்த ரேஷியோ தான் இது டிஃபைன் பண்ணுது. வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.7லேருந்து 0.5 வந்து எக்ஸலண்ட்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ வந்து கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது சில்லரு அப்படின்றதுக்காக இது வந்து கேட்பாங்க இந்த கேள்வி, ஐ கிலோ வாட்னா என்ன அப்படின்னு.
ஸ்பெசிஃபிக் எனர்ஜின்றத கேள்வி கேட்டால் கேட்பாங்க. அது வந்து கிலோவாட் பர் டிஆர், அதாவது கம்ப்ரஸர் லோடிங் இன் கிலோவாட் பை டிஆர் தான் இது சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் எனர்ஜினா என்ன அப்படின்னா, ஓகேங்களா? இதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹெச்வேசி சிஸ்டம் அவைலபிள் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக இதை சொல்லிட்டு போயிடுங்க. சென்ட்ரல் ஏசி சிஸ்டம்ஸு, ஸ்பிளிட் விண்டோ ஏசி, பேக்கேஜ் ஹீட்டிங்கு, ஏர் கண்டிஷன் சிஸ்டம், இதெல்லாம் வந்து 3 மெயின் டைப்ஸ் ஆஃப் ஹெச்வேசி சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து நார்மலாக இந்த பெரிய பெரிய ஆஃபீஸுக்கு பெரிய பெரிய பில்டிங்லாம் போனீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாலாம் வந்து மேபி சில இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிளிட் ஏசி அடிஷ்னலாக வேணுன்றதுக்காக எமர்ஜென்சி இப்போ வந்து சர்வர் ரூமு இல்லை யூபிஎஸ் ரூம்லாம் அடிஷ்னலாக போட்டிருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது பேக்கேஜ் சிஸ்டம் அதெல்லாம் கிரிட்டிக்கல் தனியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எதெல்லாம் கிரிட்டிக்கல் ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவில் மட்டும் தனியாக போடுவாங்க. மற்ற ஏரியாலாம் சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் இருக்கும். ஓகேங்களா? எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க ஹெச்ஏசியில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏர் கூல் சில்லரு, வாட்டர் கூல் சில்லரு, கூலிங் டவரு, ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டு, ட்ரீட்டட் ஃப்ரெஷ் ஏர் யூனிட்ஸு, ஸ்பிளிட் யூனிட்ஸ், ஃபேன் காயில் யூனிட்ஸு, அப்புறம் ஸ்மோக் எக்ஸ்ட்ராக்ட் ஃபேனு, பார்க்கிங் ஃப்ரெஷ் ஏர் அண்ட் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸு, பார்க்கிங் ஏரியாவில் வந்து பேஸ்மெண்ட் வென்டிலேஷன் ஃபேன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்புறம் டாய்லெட் எக்ஸாஸ்ட் ஃபேனு, பிரைமரி அண்ட் செகண்டரி பம்ப்ஸ் இருக்கும், விஎஃப்டி இருக்கும். அப்புறம் வென்டிலேஷன் சிஸ்டம் போனீங்கன்னா வந்து டாய்லெட் வென்டிலேஷன் இருக்குது, பேண்ட்ரிக்கு ஒரு இருக்குது, அப்புறம் யூட்டிலிட்டி ரூமுக்கு இருக்கும் தனியாக, பேஸ்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வென்டிலேஷன் சிஸ்டமு. அதேமாதிரி லைஃப் சேஃப்டி சிஸ்டம், லைஃப் சேஃப்டி சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் லாபி, வெல் ப்ரெஷரைசேஷன் ஃபேன்லாம் இருக்கும். அதுவும் நீங்கள் ஹெச்ஏசி கண்ட்ரோலில் தான் வரும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் க்ளோஸ்டு ஸ்டேர் கேஸ் ப்ரெஷரைசேஷன் அதுவும் இருக்கும். அப்புறம் பேஸ்மெண்ட்டு ஸ்மோக் எக்ஸாஸ்ட்டு அதுவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை பற்றிலாம் தெரிஞ்சிங்கன்னா இன்னும் நல்லது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து முக்கியமான கேள்வி என்னென்னா, ஹெச்ஏசி இன்ஜினியர்ஸ்க்கோ இல்லை ஹெச்ஏசி சூப்பர்வைசராக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சிஓபின்னா என்னென்னு கேட்பாங்க. அது வந்து நீங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அது வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதா தான். அதாவது ரெஃப்ரிஜரண்ட் பேஸ்ட் சிஸ்டம்னா என்ன, அது சில்லரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணவே போதும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சிஓபி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 3.516 டிவைடட் பை ஐ கிலோவாட். ஓகேங்களா? ஐ கிலோவாட் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் 3.516 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேல்யூ. அந்த வேல்யூ வந்து மோர் தென் 5 இருந்தால் எக்ஸலண்ட்னு அர்த்தம். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்றதும் கேட்பாங்க. ஓகேங்களா? எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ இஸ் எ டேர்ம் ஜென்ரலி யூஸ் டு டிஃபைன் கூலிங் எனர்ஜி எஃபிஷியன்சி ஆஃப் எ யூனிட்டரி ஏர் கண்டிஷனிங் அண்ட் ஹீட் பம்ப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுங்கள். அது சொல்ல உங்களுக்கு புரியலன்னு வச்சுங்களேன், ஈஸியாக இப்படி சொல்லிடுங்க ஃபார்முலா. எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ ஈக்குவல் டு சிஓபி இன்ட்டு 3.412 அப்படின்றது சொல்லிவிடுங்க. இதை வச்சு நீங்கள் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். ஏர் கண்டிஷன் சிஸ்டம், ஹீட் பம்ப் ரெண்டும் சேர்த்து சொல்கிறது தான் அந்த எனர்ஜி எஃபிஷியன்சி ரேஷியோ அப்படின்றத நீங்கள் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஏசி இன்ஜினியர்ஸ் இல்லை ஹெச்ஏசி சூப்பர்வைசருக்கு முக்கியமாக இந்த கேள்வி கேட்பாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லிவிடுவீங்க. அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்னுடைய இதுக்குன்னே தனியாக வீடியோலாம் போட்டிருக்கேன், டெக்னிக்கல் வீடியோஸு சில்லர் பற்றி. ஸோ அதை பார்த்து நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஆனால் சர்க்யூட் பேசிக்காக போட தெரியணும் உங்களுக்கு. ஸோ எவாப்ரேட்டர் இருக்குன்னா அதில் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அதேமாதிரி கண்டென்சர்லேயும் ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எவாப்ரேட்டரில் என்ன ஹீட் எக்ஸ்சேஞ்ச்னா, நீங்கள் ஏஹெச் ரூமுக்குலாம் இருக்கு இல்லையா, அங்கே ஃபீட் ஆகிற வாட்டர் வந்து இங்கே வந்து ரிட்டர்ன் வாட்டர் வந்து இங்கே வரும். எவாப்ரேட்டர்லேருந்து அவுட்புட் வந்து கூலாகி போகும். எவாப்ரேட்டரில் ஹீட்லாம் விட்டுட்டு கூலாகி போயிடும். ஸோ எவாப்ரேட்டரில் ஏற்கனவே கேஸ் இருக்கும், ரெஃப்ரிஜரண்ட் கேஸ். ஓகேங்களா? அந்த கேஸை வந்து இந்த வாட்டர் வந்து கூல் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ அது அங்கே வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. அதேமாதிரி கண்டென்சரில் வந்து அந்த ரெஃப்ரிஜரண்ட் கேஸை வந்து ஹீட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னா த்ரூ ஃபேன்ஸ், கண்டென்சர் ஃபேன் இருக்கும், அந்த ஃபேன் மூலிமா அந்த வந்து ஹீட் எடுக்கணும். ஸோ இதான் மெயின் கான்செப்ட். இந்த எவாப்ரேட்டர் இன்புட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர், லிக்விட் வேப்பர் மிக்ஸு அந்த இதில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர், சேச்சுரேட்டட் வேப்பரில் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ரஸருக்கு இன்புட் அது போகும். இந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணணும் தெரியுங்களா, அந்த ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர் ஆகிடும். ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் ஆகி சூப்பர் ஹீட்டட் வேப்பராக ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் வந்து கண்டென்சருக்கு போகும். ஸோ கண்டென்சர் போகும்போது இந்த ஹீட்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு அதனுடைய அவுட்புட், கண்டென்சர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும், ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஆனால் லிக்விடாக மாறிடும். ஓகேங்களா? சேச்சுரேட்டட் லிக்விடாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு வரும். அது அக்கார்டிங் டு தி லோடு வந்து அது வந்து வேரி ஆட்டோமேட்டிக்காக வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நார்மலான ஒரு ப்ராசஸ்ஸு. இது வந்து ரெஃப்ரிஜரண்ட் சைக்கிள்னு சொல்லுவாங்க. வாட்டர் வந்து என்ன பண்ணுது, இங்கே வந்து இந்த எவாப்ரேட்டரில் வந்து இன்புட் போய் வெளில போயிடும். ஸோ அங்கே வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வந்து அது வெளில போயிடுது. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு நீங்கள் பேசிக்காக சொல்லலாம். ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணால் பேசிக்காக இப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க வாட்டர் கூல் சில்லர் சர்க்யூட்டு. அதே ஃபங்க்ஷன் தான் ஏர் கூல் சில்லர். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இங்கே வந்து கூலிங் டவர் வரும். கண்டென்சர் வாட்டர் வந்து கூல் பண்ணுறதுக்கு கூலிங் டவருக்கு போயிட்டு வந்தால் அது கூல் ஆகிடும். அங்கே வந்து கண்டென்சரில் இருக்கிற வாட்டர் எப்படி கூல் பண்ணுறாங்கன்னா த்ரூ கண்டென்சர் ஃபேன் மூலிமா கூல் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? நீங்கள் இந்த டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோலையும் நீங்கள் செக் பண்ணிங்க.
அடுத்தது பேசிக்காக இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, வை வாட்டர் இஸ் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் இன் பில்டிங் ஆப்ரேஷன். பில்டிங் ஆப்ரேஷன் ஏன் வாட்டர் ரொம்ப கிரிட்டிக்கல்? ஏன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு பில்டிங், ஹைரேஸ் பில்டிங்லாம் முக்கியமாக. ஹைரேஸ் பில்டிங்கில் எந்த பில்டிங்காக இருந்தாலும் எந்த ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் வச்சுங்களேன், வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த டொமஸ்டிக் வாட்டர் யூசேஜுக்கு ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஃப்ளஷிங்க்கு முக்கியம், அப்புறம் ட்ரிங்கிங்க்கு முக்கியம், அப்புறம் லேண்ட்ஸ்கேப்பிங்க்கும் வாட்டர் தேவைப்படுது. ஓகேங்களா, கார்டனிங்க்கெல்லாம். அது மட்டும் இல்லாத டிஜிக்கும் தேவைப்படுது, மேக்கப் வாட்டருக்கு, ஸ்க்ரப்பருக்கெலாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அது இல்லாமல் ஹெச்வேசி சிஸ்டத்துக்கும் கூலிங் டவருக்குலாம் மேக்கப் வாட்டர் தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் வாட்டர் ஏன் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அடுத்தது முக்கியமான கேள்வி என்னது, வை வாட்டர் ட்ரீட்மெண்ட் இஸ் நெசசரி. ஓகேங்களா, வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்த சொல்லுங்கள். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் இருக்கும் அதில். அதனால் என்ன ஸ்கேல் ஃபார்மேஷன்லாம் உண்டாகும். ஓகேங்களா, இதனால் எஃபிஷியன்சி தான் குறையும். ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. இல்லை இன்னொன்று கரோஷன் உண்டாகும். அடுத்தது மைக்ரோ பயாலஜிக்கல் கண்டாமினேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை வந்து நம்ம ஆப்ரேஷனில் ஃபேஸ் பண்ணுறது. ஓகேங்களா, அதனால் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னென்னா, ஹவு டு வி கெட் பியூர் வாட்டர். பியூர் வாட்டர் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ண கிடைக்க போகுது பியூர் வாட்டர்ஸ். அது என்னென்ன இம்ப்யூரிட்டிஸு, சஸ்பெண்டட் சாலிட்ஸு, அப்புறம் டிசால்வ்டு சாலிட்ஸு, கேஸஸ் இருக்கும், அப்புறம் மைக்ரோபயாலஜிக்கல் லைஃப், இது மாதிரி இருக்கிறதால அதெல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணால் போதும் அப்படின்றத நீங்கள் சொன்னால் போதும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது இது மாதிரி கேள்வியும் கேட்பாங்க, சில் வாட்டர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன மெயின்டைன் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சில் வாட்டர் வந்து சர்க்குலேஷன் வாட்டர் இருக்குன்னு வச்சுங்க, அதை டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் மந்த்லி. ஓகேங்களா, அந்த டெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன வேல்யூ இருக்கணும் அப்படின்னா, முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்ன பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் முக்கியமான எது சொல்லணும்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் pH சொல்லணும், TDS வந்து டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் சொல்லணும், அடுத்தது வந்து ஹார்ட்னஸ் சொல்லணும். இது 3 சொன்னால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓகேங்களா, இதில் வந்து pH வந்து ஸ்டில் வாட்டரில் எவ்வளோ இருக்கணும்னா 6.5 to 8 மெயின்டைன் பண்ணால் நல்லது. TDS பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 200 இருந்தால் நல்லது. ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 100 இருந்தால் நல்லது. ஓகேங்களா, அது மாதிரி நீங்கள் சொல்ல தெரியணும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது முக்கியமாக இன்னொரு கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து கூலிங் டவருக்கு மேக்கப் வாட்டர் தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும். ஸோ கூலிங் டவரில் ஏன் வாட்டர் மேக்கப் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டியது தான். டோட்டல் வாட்டர் லாஸஸ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் லாஸஸ், அப்புறம் எவாப்ரேஷன் லாஸு, ப்ளோ டவுன் லாஸ், இது 3 சேர்த்தா அவ்வளோ தேவைப்படும் வாட்டர் மேக்கப் அப்படின்னு சொல்லிடலாம் நீங்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து இந்த அப்ரோச் டெம்பரேச்சர் கண்டிப்பாக கேட்பாங்க. கூலிங் டவர் அப்ரோச்சாக இருக்கட்டும், இல்லை வந்து சில் வாட்டர்லையும் அப்ரோச் டெம்பரேச்சர் கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் டவர் அவுட்லெட் வாட்டர் மைனஸ் ஆம்பியன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர், இது பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அப்ரோச் டெம்பரேச்சர் கிடச்சிடும். எவ்வளோ அப்ரோச் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம் கூலிங் டவர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கூலிங் டவர் வந்து 5 to 9 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருக்கணும். அதுதான் நல்ல ஒரு நார்மலான ஒரு கூலிங் டவர் அப்ரோச் டெம்பரேச்சர். ஓகேங்களா, அது பார்த்துங்க, அதிகமாக போகக்கூடாது. ஸோ கூலிங் டவர் எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கூலிங் டவர் இன்லெட் வாட்டர் டெம்பரேச்சர் மைனஸ் கோல்டு வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர் டிவைடட் பை கூலிங் டவர் இன்லெட் வாட்டர் டெம்பரேச்சர் மைனஸ் வெட் பல்ப் டெம்பரேச்சர் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா வந்துடும். நார்மலாக கூலிங் டவர் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 to 75% இருக்குங்க. ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. கூலிங் டவரில் நம்ம அப்ரோச் டெம்பரேச்சர் பார்த்தோம், அதே மாதிரி சில்லர்லேயும் அப்ரோச் டெம்பரேச்சர் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் 2 இருக்குங்க அப்ரோச் டெம்பரேச்சர், எவாப்ரேட்டர் அப்ரோச் டெம்பரேச்சர், இன்னொன்று கண்டென்சர் அப்ரோச் டெம்பரேச்சர்னு இருக்குது. ஸோ எவாப்ரேட்டர் அப்ரோச் டெம்பரேச்சருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, லீவிங் சில் வாட்டர் டெம்பரேச்சர் மைனஸ் சேச்சுரேட்டட் ரெஃப்ரிஜரண்ட் எவாப்ரேட்டிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. ஸோ நார்மலாக எவ்வளோ இருக்கணும் எவாப்ரேட்டர் அப்ரோச் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0 to -2 டிகிரி சென்டிகிரேட் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகிருக்கலாம், அதை நீங்கள் தெரிஞ்சிங்க, OEM கூப்பிட்டு செக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் நீங்கள். அடுத்தது கண்டென்சர் அப்ரோச் டெம்பரேச்சருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சேச்சுரேட்டட் ரெஃப்ரிஜரண்ட் கண்டென்சிங் டெம்பரேச்சர் மைனஸ் லீவிங் கண்டென்சர் வாட்டர் டெம்பரேச்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வேல்யூ கிடச்சிடும் கண்டென்சர் அப்ரோச். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கலாம் கண்டென்சர் அப்ரோச் டெம்பரேச்சர். மேக்ஸிமம் 4 வரைக்கும் கூட போவோம், பட் அதுக்கு மேலே போகக்கூடாது பார்த்துங்க, அதை நீங்கள் சொல்லணும் ப்ராக்டிக்கலாக. சரி, இந்த அப்ரோச் டெம்பரேச்சர் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சில்லரில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமான்னு சொல்லணும். ஏன்னா அதை வச்சு தான் எஃபிஷியன்சியே இருக்குது. ஹெல்த்தினஸ் கண்டுபிடிக்கணும்னா இது அப்ரோச் டெம்பரேச்சர் கண்டு வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஹெல்த்தாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னா அப்ரோச் அதிகமாக போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்க, ஸ்கேல் ஃபார்மேஷன் ஆகிருக்கலாம் உள்ள டியூப்பில், ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஒழுங்காக நடக்காது. ஸோ அதுதான் காரணம், அதனால தான் எஃபிஷியன்சி இல்லை அப்படின்றது. இன்னொன்று எனர்ஜி கன்சம்ஷன் அதிகமாகும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் கேள்வி கேட்பாங்க. முக்கியமாக இந்த MEP பொசிஷனுக்கு, அதாவது ஃபெசிலிட்டி இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, இதை பற்றி கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வை STP இஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீவேஜ் வந்து எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் ஆகுது, டாய்லெட்டு, கேன்டீனு, கிச்சன். ஓகேங்களா. ஸோ இதனுடைய பொல்யூட்டன்ட் லெவலில் குறைக்கிறதுக்கு தான் இந்த STP தேவைப்படுது, ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா TSS, அதாவது டோட்டல் சஸ்பெண்டட் சாலிடு, அப்புறம் BOD,
பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு, அப்புறம் சிஓடி கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு, அப்புறம் ஆயில் அண்ட் கிரீஸ், இதெல்லாம் தான் ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு ட்ரீட் பண்ணணும்னா, நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நாம்ஸுக்குள்ளே இதை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ட்ரீட் பண்ணுற வாட்டர் வந்து அந்த அவுட்புட் வாட்டர் வந்து இந்த லெவலுக்கு அந்த பேராமீட்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்க நாம்ஸ் படி இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அது என்ன நாம்ஸ் இருக்குன்றது நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இது வந்து எதுக்கெல்லாம் ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, எஸ்டிபி நீங்கள் வந்து டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளஷிங்க்கு. அதுவும் இல்லை டிஜி ஸ்க்ரப்பருக்கே யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நல்லா ட்ரீட் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் ஹெச்ஏசி கூலிங் டவர் மேக்கப் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் யூசேஜ். இந்த எஸ்டிபி ட்ரீட் பண்ணால் உங்களுக்கு வந்து காஸ்ட் சேவிங் அதிகமாக கிடைக்கும் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா. ஓகேங்களா? இல்லைனா தேவையில்லாமல் வெறும் லேண்ட்ஸ்கேப்பிங் மட்டும் விட்டுன்னு இருப்பாங்க. நிறைய ஏரியாவில் நிறைய சைட்டில் வந்து எஸ்டிபி ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகதில்லை. மேக்ஸிமம் வந்து கார்டனிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஃப்ளஷிங் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். ஏன்னா அதுவே சில பேர் சொல்ல தடுமாறுறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு கேலில் தான் சொல்லுவாங்க, 400 கேல் அப்படின்னு பெர் டேக்கு எவ்வளோ வருது அப்படின்னு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் இருக்குன்னா 20 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஆப்ரேஷனில் இருக்கணும். ஸோ அது கெப்பாசிட்டி பொறுத்து தான் இருக்குன்னு வச்சிங்களேன். ஃபுல் சைட்டு வந்து ரன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். மீதி 4 ஹவர்ஸில் வந்து நீங்கள் பேக் வாஷ் இல்லை அதை எதாவது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ ஆவரேஜ் ஃப்ளோ வந்து எஸ்டிபியில் என்னன்னு கேட்டிங்கன்னா 20 கேல் பெர் ஹவர் இருந்தால் தான் நம்ம 400 கேல் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் நார்மலாக எஸ்டிபி வாட்டர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்டிபி வாட்டர் வந்து கார்டனிங்க்கு, டாய்லெட் ஃப்ளஷிங்க்கு, அப்புறம் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணி அதனுடைய அவுட்புட் எடுத்து தான் ஹெச்ஏசி மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுறது எஸ்டிபி வாட்டர். அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிஓடின்னு கேட்பாங்க. பிஓடின்றது பயோ கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். ஓகேங்களா? இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து அது வந்து எடுத்துக்குது, கன்சியூம் பண்ணுது, அதை தான் இது குறிக்குது பிஓடி. ஓகேங்களா? அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 200லேருந்து 250 வரைக்கும் இருக்கும். அது பேஸ்ட் ஆன் எவ்வளோ டிசால்வ் ஆகிருக்கு ஆர்கானிக் மேட்டர் இந்த வேஸ்ட் வாட்டரில் அப்படின்றத பொறுத்து தான் அது இருக்குது அந்த வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் சிஓடி அப்படின்னு கேட்பாங்க. சிஓடின்றது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இதுவும் வந்து பாக்டீரியா வந்து எவ்வளோ ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணுது அதை பேஸ் பண்ணி தான். ஆனால் இதில் என்னென்னா போத் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டரை இது குறிக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுங்க. நான் இதை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து இன்னொரு வீடியோலையும் போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பிஓடியோட அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து போத் பயோடிகிரேடபிள் நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸை இது வந்து குறிக்குது. அதனால் அதில் வந்து பிஓடியில் வெறும் பயோடிகிரேடபிள் மட்டும் தான் குறிக்கும். ஸோ அதனால் அதுக்கு வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் கம்மியாக இருக்கும் பிஓடிக்கு. சிஓடிக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுங்க. நம்ம வந்து இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த டிகிரேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, வாட் இஸ் எம்எல்எஸ்எஸ் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு லிக்யூர் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குது இந்த ஏரியேஷன் டேங்க்கில், அதாவது இன்புட் சீவேஜில் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அது குறிக்குது. ஓகேங்களா? அதோட வேல்யூ வந்து குறிப்பாங்க. அது வந்து வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மில்லிகிராம் பெர் லிட்டர், எம்ஜி பெர் லிட்டரில் குறிக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்டிபியோட ஃப்ளோ டயக்ராம் கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அது கேட்டால் நீங்கள் அது வந்து ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி போட்டு இது மாதிரி போட்டு காமிச்சிடலாம் நீங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இன்லெட் வாட்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு இன்லெட் வாட்டர் வந்து பார் ஸ்க்ரீன் வழியாக வந்து கலெக்ஷன் டேங்கில் கலெக்ட் ஆகும். அங்கேருந்து சீவேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பம்பு மூலிமா ஏரியேஷன் டேங்க் போகும். ஏரியேஷன் டேங்க்லேருந்து செகண்டரி கிளாரிஃபையரு, அப்புறம் வந்து அங்கே வந்து ஹைப்போ டிஸ்இன்ஃபெக்ஷனுக்காக ஹைப்போக்ளோரைட் டோசேஜ் கொடுப்பாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் கிளாரிஃபைடு வாட்டர் டேங்க்கு, அப்புறம் ஃபில்டர் ஃபீட் பம்பு, டியூவல் மீடியா ஃபில்டர் பம்பு, ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டரு, யூவி டிஸ்இன்ஃபெக்ஷனு, கடைசியாக வந்து ட்ரீட்டட் வாட்டர் டேங்க்கு போயிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்லெட்டில் பாருங்களேன் என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள். பிஹெச் வந்து 7 to 8, டிஎஸ்எஸ் எவ்வளோ இருக்குது 200, சிஓடி எவ்வளோ இருக்குது 700 மில்லிகிராம் பெர் லிட்டர், பிஓடி 300 மில்லிகிராம் பெர் லிட்டர், ஓஎன்ஜி வந்து 20 மில்லிகிராம் பெர் லிட்டர். ட்ரீட்மெண்ட் ஆன பிறகு எவ்வளோ வருது பாருங்கள். பிஹெச்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, 7 to 8 வரும், அதே தான் இருக்கும். டிஎஸ்எஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இருக்கும், 200லேருந்து 20 ஆகிடுச்சு. சிஓடியும் குறைஞ்சிடும், பிஓடியும் குறைஞ்சிடும், ஓஎன்ஜியும் குறைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்லெட் அவுட்லெட்டுக்குள்ள வித்தியாசங்கள். வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண பிறகு வர வேல்யூஸ் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட நீங்கள் பதில் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக நான் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை பற்றி, டபிள்யூடிபி பற்றி, ஆர்ஓ பற்றிலாம் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து டெக்னிக்கல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வந்து இது இப்போ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது, இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீஸ்னு இருக்கும் ஒரு பிளேலிஸ்ட்டு. அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இது ரிலேட்டட் வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணினாவே கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால தான் நான் பார்ட் 2 வீடியோ வந்து ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட்டு இதில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.